இந்த வாரம் ராஜஸ்தானின் ஸ்ரீ கங்கா நகரில் 48 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இந்த ஆண்டில் இதுவரை இந்தியாவில் பதிவான மிக அதிகபட்ச வெப்பநிலை இதுதான். பருவமழை தாமதமாகி வரும் வேளையில் அதற்கு முன்பாக கோடை காலத்தில் கடும் வெப்பம் நிலவுவது என்பது வழக்கத்திற்கு மாறானது அல்ல. ஆனால் இந்தியாவின் அமைப்புசாரா துறையைச் சேர்ந்த பல தொழிலாளர்கள் பாதுகாப்பற்ற சூழலில் நேரடியாக வெயிலில் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். காலநிலை மாற்றமானது வெப்ப அலைகளுடன் பிரிக்க முடியாத வகையில் பிணைக்கப்பட்டுள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தரவுகள் நாட்டின் மைய வெப்ப அலை மண்டலத்தில் 1961ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு தசாப்தத்திற்கும் வெப்ப அலை வீசும் நாட்களின் எண்ணிக்கை 0.1 நாள் என்ற அளவில் அதிகரித்துள்ளதை காட்டுகின்றன. மைய அலை வெப்பமண்டலம் என்பது மத்திய, வடமேற்கு, கிழக்கு கடற்கரை பகுதிகளை குறிக்கிறது. அதாவது இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 30% இந்த மண்டலத்தில் அடங்கும். அவற்றின் அதிகபட்ச நீடிப்பு திறன் ஒரு தசாப்தத்திற்கு 0.55 நாட்கள் அதிகரித்துள்ளது. மேலும் உலக வானிலை அமைப்பின் கூற்றுப்படி வானிலை பதிவுகள் தொடங்கப்பட்டதிலிருந்து 2015 முதல் 2025 வரையிலான காலம்தான் மிக வெப்பமான தொடர்ச்சியான 11 ஆண்டு காலமாகும். ஆனால் இந்த அளவுக்கு வெப்பத்தை உயர்த்திய கார்பன் உமிழ்வுகளை மட்டும் இதில் உடனடி வில்லனாக சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்தியாவின் வெப்பத்தை தனித்துவமான முறையில் உயிருக்கே ஆபத்தானதாக மாற்றுவது வளிமண்டலம் மட்டுமல்ல. கான்கிரீட், தார்ச்சாலைகள், மரங்கள் வெட்டப்படுதல், அலுவலகங்களை குளிர்விக்கும் ஆயிரக்கணக்கான குளிர்சாதன எந்திரங்கள் வெளியேற்றும் வெப்பம் ஆகியவற்றால் ஏற்படும் மாற்றங்களின் காரணமாக இந்திய நகரங்களில் உள்ள நகர்ப்புற வெப்பத்தீவுகள் தங்களை சுற்றியுள்ள கிராமப்புறங்களை விட 2 டிகிரி சென்டிகிரேட் முதல் 10 டிகிரி சென்டிகிரேட் வரை அதிக வெப்பத்துடன் தற்போது காணப்படுகின்றன. தில்லியின் சராசரி ஈரப்பதத்தை பொறுத்தவரை 2015 முதல் 19 வரையிலான காலகட்டத்தோடு ஒப்பிட்டால் 2020 முதல் 24க்கு இடைப்பட்ட காலத்தில் 8% அதிகரித்துள்ளது. இது உலகளாவிய வெப்பமயமாதல் மட்டுமல்லாமல் நகரங்களின் நிலப்பரப்பு முற்றிலும் கான்கிரீட் மயமாகி போனதோடு நெருங்கிய தொடர்புடையது. வெப்பம் அதிகரிக்கும் போது அதிக அளவில் சிறந்த விலை குறைந்த குளிர்சாதன எந்திரங்கள் வேண்டும் என்ற எண்ணமே இயல்பாக மேலோங்கும். இந்த இடத்தில்தான் தொழில்நுட்ப ரீதியான இம்மாதிரி தீர்வுகள் ஆபத்தானதாக மாறுகின்றன. குளிர்சாதன எந்திரங்கள் அலுவலக ஊழியர்களை பாதுகாக்கலாமே தவிர பெரும்பாலான வெளிப்புற தொழிலாளர்கள் மற்றும் தெரு வியாபாரிகளின் வாழ்க்கையை பாதிப்படைய செய்யும். மேலும் வெப்ப இயக்கவியல் ரீதியாக பார்த்தால் இந்த இயந்திரங்கள் பிரச்சனையை மேலும் அதிகரிக்கவே செய்கின்றன. இதற்கு பதிலாக தேவைப்படுவது கவர்ச்சியற்ற, மெதுவான, அரசியல் ரீதியாக கடினமான சில முன்னெடுப்புகள் தான். வெப்பத்தை பிரதிபலிக்கும் பொருட்களையும் மரங்கள், செடிகள் ஆகியவற்றை கட்டாயமாக்கும் நகர்ப்புற வடிவமைப்பு தான் இப்போது தேவை. ஏற்கனவே மாறிவிட்ட காலநிலைக்கு ஏற்ப மாற்றியமைக்கப்பட்ட கட்டட விதிகள் வேண்டும். மிக முக்கியமாக ஏற்கனவே நடைமுறையில் உள்ள ஆனால் பெரும்பாலும் மீறப்படுகிற தொழிலாளர் சட்டங்களை முறையாக அமல்படுத்துவது அவசியம். மனித உடலமைப்பால் தாங்க முடியாத அளவுக்கு வெப்ப குறியீட்டு எண் எல்லையை தாண்டும் போது முதலாளிகள் வெளிப்புற வேலைகளை நிறுத்த வேண்டும் என்று இந்த சட்டங்கள் வலியுறுத்துகின்றன. வெப்ப மேலாண்மைக்கான நிதி ஒதுக்கீடு குறித்த தீவிரமான தேசிய அளவிலான விவாதத்தை இந்தியா இன்னும் தொடங்கவில்லை.